குருப்யோ நமக. துலா லக்னத்திற்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். சனி சுக்கிரன், சனி தனியா இருந்தாலும் நல்லது. சனி புதன், சனி சந்திரன், புதன் சந்திரன் இவர்கள் நல்ல யோகத்தை செய்யக்கூடிய கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லலாம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தா ஒரு சாதாரண பலனை தான் தருவார் அப்படிங்கறத சொல்லலாம். செவ்வாயும் புதனும் சேர்ந்தா எந்த பலனும் இருக்காது அப்படிங்கறது சொல்லலாம். ஏன்னா இந்த லக்ன வயசுல பார்க்கும்போது 4-5 கூடியவர் சனி நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார். பஞ்சமாதிபதியான யோகத்தை செய்யறதுனால நல்ல பலனை கொடுத்துருவார். சுக்கிரன் அப்படிங்கும் போது உங்களுக்கு லக்னாதிபதியும் வருவார், 8ஆம் அதிபதியும் வரார். அதனால அந்த ஆதிபத்திய ரீதியில எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்து நம்ம அந்த கிரக சேர்க்கையை பார்த்து பலன் சொல்லணும். சனி தனியா இருந்தாருன்னா ஒரு சில யோகத்தை கொடுத்துருவார். சனி புதன் அப்படிங்கும் போது அந்த யோகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 9க்கும் 12 கூடியவன். அதனால 12ஆம் இடத்தான வேலையையும் புதன் செய்வார். அது 12ஆம் இடத்துல பாதிப்பு இல்லாத இடத்துல இருக்குன்னா அதை சுபயோகமா எடுத்துக்கலாம். சனி பிளஸ் சந்திரன் இது புணர்ப்பு அப்படிங்கிற தோஷமாகவும் சொல்லப்படுது. அது இருக்கிற இடத்தை பொறுத்தும் இருக்கிற சாரங்களை பொறுத்தும் இதனோட பலன் எடுக்கணும். புதன் பிளஸ் சந்திரன் அப்படின்னும் போது இவங்க சேர்ந்தாங்கன்னா நல்ல யோகத்தை செஞ்சிருவாங்க அப்படிங்கறது சொல்லலாம். செவ்வாய் இந்த நகலத்துக்கு 2க்கும் 7க்கும் உடையவர். அது கூட சேரும்போது ஒரு சில பிரச்சனைகளும் வருது அப்படிங்கறதுல சொல்லலாம். சனி பிளஸ் சுக்கிரன் அப்படிங்கும்போது இந்த கிரக நிலைப்பாடு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறது, திருமண தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிலை அப்படிங்கறதையும் சொல்லலாம். இதுக்கான பரிகாரங்கள் செய்வது சிறப்பு. வாழ்க வளமுடன்.